யோசித்து எந்த பக்கமும் இந்த ஜால்ரா போடாமல் தனக்கு மனசுல என்ன படுதோ அதை மனசுல கரெக்டான தருணம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி. காலம் ஒரு முறை காத்திருப்போம் அப்படின்றது துலா ராசியோட இயல்பு. அப்படி இருந்தும் ஒரு பெரிய எடுக்கிற காரியங்கள்லாம் அப்படியே பிரேக் ஆகுது, தடையாகுது அப்படின்னு பார்க்கும்போது கட்டிய கணவனோ கட்டிய மனைவியோ கூடுமான வரை அந்த முதுமை இருக்கும் வரை அந்த பாசத்தோட நேசத்தோட இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது துலாம் ராசி. அதுக்கு குருவோட ஒரு பிளெஸிங் வேணும். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோட நிலை எப்பயுமே எதிராகவே இருந்துருது. குரு என்ன ஆகுறார் அப்படிங்கிறத விட குரு உங்களை எல்லாம் என்ன ஆக்க போறார். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்புல துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தெரிஞ்சுப்போமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? அதாவது குரு பகவானுடைய பெயர்ச்சி இப்பதான் நம்ம சொன்னோம். மே மாதத்துல குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடம்பெயர்ந்தார் அப்படின்னு சொன்னோம். ஒரு வருஷம் இருக்க வேண்டிய குரு பெயர்ச்சி எப்படி இவ்வளோ வேகமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் அதிசாரம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அதிசாரம் என்ற நிலை மட்டும் இல்லாது குரு பகவான் வக்ரம் என்ற நிலையை பெறார். இது துலா ராசிக்கு நாட்கள் கம்மியான நாளா இருந்தாலும் கூட பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது. துலா ராசி சுக்கிர பகவானை அம்சமா பெற்றவர்கள். எப்பயுமே அந்த துலாத்துக்கு நம்ம சனி உச்சம் பெறதுனால ரொம்ப நேர்மையா, ரொம்ப ஹானஸ்டா, எனக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் முறை நான் காத்திருந்து அதை கனகச்சிதமாக பயன்படுத்தி அப்படியே மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் எந்த பக்கமும் யார் மனசும் காயப்பற்றக்கூடாதுன்னு ஒரு பேலன்ஸாக நடுநிலையாக நின்று யோசித்து எந்த பக்கமும் இந்த ஜால்ரா போடாமல் தனக்கு மனசில் என்ன படுதோ அதை மனசில் கரெக்டான தருணம் வரும்போது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராசி. அப்போ குரு இவர்களுக்கு யாராக வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3, 6 வர்றார். 3ஆம் இடங்கிறது துலாம் ராசியை பொறுத்தவரையும் ஒரு தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம்னு சொல்றாங்க. தைரியமா இருக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சிக்கு தகுந்த பெனிஃபிட் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், அது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கிறனால கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்றது துலா ராசியினுடைய ஒரு இயல்பு. காலம் ஒரு முறை காத்திருப்போம் அப்படின்றது துலா ராசியோட இயல்பு. அப்புறம் காலம் ஒரு முறை காத்திருக்கிறதுக்குரிய குருவா இருந்தாலும் கூட ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியா வர்றாரு. பொதுவாக எதிரிகளை விரும்பாத துலாம் ராசிக்காரர்கள். ஏன்னா எதிரி அப்படின்னு நினைக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்கள விட்டு ஒதுங்கிடுவாங்க. ரொம்ப போட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவு நியாயத்தை சொல்லி பார்ப்பாங்க. நியாயமே இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சு அவங்க ஒதுங்கிடுவாங்க. அப்போ அந்த 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு எதிர்பாராத கடன் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. அதுவும் தனக்காக படுறதை விட தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய ஃபேமிலிக்காக இவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட அவங்களுக்கு சில கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவான் கூட ராசிக்கு 9ல தான் இப்ப மிதுனத்துல இருந்துட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இவங்களுடைய ராசிக்கு 3, 6 கூடிய குரு 9லே திரிகோண பாவகத்துல இருக்கிறத ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டு ராசியவே பார்த்துறாரு குரு. அப்படி இருந்தும் ஒரு பெரிய எடுக்கிற காரியங்கள்லாம் அப்படியே பிரேக் ஆகுது, தடையாகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு 5ன்னு சொல்லக்கூடிய மனசு அந்த இடத்துல, ஏன்னா துளாராசிக்காரர்கள் எப்பயுமே காதல், அன்பு, பாசம், கனிவு இதெல்லாம் எல்லா வயசுலையுமே கடைபிடிப்பாங்க. சின்ன வயசுல மட்டும்தான் அந்த அன்பு இருந்தது, தேவைக்கு மட்டும்தான் காதல் இருந்ததுங்கிறத போக கட்டிய கணவனோ கட்டிய மனைவியோ கூடுமான வரை அந்த முதுமை இருக்கும் வரை அந்த பாசத்தோட நேசத்தோட இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது துலாம் ராசி. அந்த வயதிற்கு தகுந்த மாதிரி கூட அவங்க போதும் போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கடைசி நேரம் வரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதுமை இருக்கும் வரை தன்னுடைய காதலை அப்படியே டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. முதுமையில இவ்வளவு நேசிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா அது துலாம். காரணம் சுக்கிரன் காதல் கிரகமாக இருந்தாலும் கூட அந்த அன்பு, பாசம், பரிசம் இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு வரணும்னா அதுக்கு குருவோட ஒரு பிளெஸிங் வேணும். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோட நிலை எப்பயுமே எதிராகவே இருந்துருது. அதனால குழந்தைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், பெரிய மனித தன்மையாக இருக்கலாம், எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வட்டத்துக்குள்ளே இவங்க ரொம்ப பெரிய ஆளியா, ஆனால் அவர்னால சமுதாயத்தில் அவருக்கு பிடித்த விஷயத்த செய்ய முடியல, ஒரு கட்டுப்பாடு. ரொம்ப பெரிய ஆளு, அவர்னால காசு இல்லைன்னு சொல்ல முடியல, கடன் வாங்கியாவது உன்னை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ரொம்ப நல்ல ஒரு பெண்,
ஆனா வந்து இந்த வாழ்க்கையை வந்து எப்படியோ கசப்பா இருந்தாலும் கடந்து போகணும் குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. இப்படி ஒரு வட்டத்துக்குள்ள சிக்க வைக்கிறதா குருவோட வேலை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப என்ன ஆக போறார், எப்படி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி குரு என்ன ஆகுறார் அப்படிங்கிறத விட குரு உங்களை எல்லாம் என்ன ஆக்க போறார் அதுதான் இதனுடைய சூட்சமம். ஏன் அப்படின்னு சொன்னா, மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு சாதாரணமா இருந்தார். இப்போ ஒரு ஷிஃப்ட் கடகத்துக்கு போறார். அது அவருடைய உச்ச வீடு இல்லையா? அப்போ உச்சமாகிறார். எப்போ போய் உச்சமாகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி கடகத்துக்கு போய் அங்கே உச்ச நிலையில் இருக்கிறார். எவ்வளவு காலம் வரையும் உச்ச நிலையில இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை உச்ச நிலையில இருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 22 நாட்கள். அப்பதான் துளாராசிக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் பீட்டு கொஞ்சம் அதிகமாகுது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான குழப்பங்கள்லாம் அதிகமாகுது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் குரு உச்சம் பெறார். எப்பயுமே ரோகாதிபதி எதிரி கிரகம், உங்களுக்கு எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம், கடனை கொடுக்கக்கூடிய கிரகம், உங்க முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய கிரகம், கொஞ்சம் பொறுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல போய் கர்மஸ்தானத்துல உச்சம் பெற போகும்போது, திடீர்னு வேலையில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுங்கிற பேர்ல வேலையை காலி பண்ற வேலை, சொந்தமா தொழில் செய்யலாம் அப்படிங்கிற நிலையில வந்து முதலீடுகளை போட்டுட்டு அதை எடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் பணம் வந்து 4வது பக்கமும் கேட்ட பக்கமெல்லாம் கடன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா குரு வந்து 6க்கு அதிபதியாக வர்றதுனால கடனுக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு கேட்காமலேயே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. கேட்காமல் கொடுத்த கடன் வந்து உங்களை வாழ வைக்கிறதுக்கா அல்லது போராட்டம் பண்றதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 22 நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சில மாதங்கள் பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துடலாம். அந்த 22 நாட்கள் சிவனேன்னு இருந்துடணும், பெருமாளை கும்பிட்டா பெருமாளேன்னு இருந்துடணும். அப்போ அந்த 22 நாட்கள் முடிஞ்ச உடனே கடகத்துல தான் இருப்பார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் என்ற நிலையை பெறுவார். அப்பதான் அடிக்குது துளாராசிக்கு ஜாக்பாட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், 6க்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு எதிர்ப்பு கிரகம் போய் வக்ர நிலையை பெறும்போது, ஜீவனஸ்தானத்துல வக்ர நிலையை பெறும்போது மிகப்பெரிய நல்ல பல யோகங்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த 22 நாள் காத்திருந்தா அதுக்கப்புறம் வந்து குரு பகவானுடைய அந்த யோகமாகப்பட்டது துளாராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதற்குள்ள இன்னொரு ஒரு பெயர்ச்சி நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் மாசத்துல 4ஆம் தேதி கடகத்துல இருந்தது போதுன்ட்டு மிதுனத்துக்கு போவார். எப்பயுமே திரும்ப சிம்மத்துக்கு வர வேண்டிய குரு இந்த தர அந்த அதிசார பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கடகத்துல இருந்துட்டு மீண்டும் போய் மிதுனத்துல உட்கார்ந்து வக்ர நிலையிலே இருப்பார். அப்ப மிதுனத்துல வக்ர நிலையிலே இருக்கிறது எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னா, 2026 3வது மாதம் 11ஆம் தேதி வரை மிதுனத்துல வக்ர நிலையில இருப்பார். அப்பையும் நல்லதுதான். ராசிக்கு 9ல பாக்கியஸ்தானத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு பாதக கிரகம் வக்ர நிலையில இருக்கும்போது நல்ல பல யோகங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அமைப்பு. அப்புறம் கடைசியில் 2026 மார்ச்சுக்கு பிறகு ஒரு 2 மாதம் கழிச்சு தான் வக்ர நிவர்த்தி ஏற்பட்டு 2 மாதம் கழித்து தான் உங்களுக்கு கடகத்துக்கே குரு பகவான் வந்து வருவார். கடகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்துல இருந்துகிட்டே அதே வக்ர நிலையிலேயே மிதுன ராசியில போய் இருப்பார். 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ரத்திலேயே இருந்து மிதுனத்திலே இருப்பார். திரும்பவும் மிதுனத்துல 2 மாசத்துக்கு வக்ரம் இல்லாத நிலையில இருந்து அப்புறமா கடகத்துக்கு வந்து உச்சம் பெறுவார். சரி, இப்போ வந்து ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன நன்மைகளை செய்வார்? நிறைய வந்து பொதுவாக துளாராசி இயங்கக்கூடியதே என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், நல்ல விஷயங்களுக்காக கொடுத்த பணம் திரும்ப வரணும், நல்ல விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்க்கிற பணம் நம்மள்ட்ட வந்து சேரணும். இன்னைக்கு தங்க வைக்கிற நிலைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முடக்கமாக இருக்குது, எல்லாமே அடகுல இருக்குது. பெரிய ஆட்களுக்கு கூட பண ஃப்ளோ வந்து ரொம்ப பிளாக் ஆகி நிற்குது. அதுக்கப்புறம் அந்த ராசிக்கு 6ல் சனி இருக்கிறத யோகம்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சனி இருந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து சூரியன் வீட்டில இருந்து எங்களை படாத பாடுபடுத்துறாருங்கய்யா. அந்த இடத்த எந்த சுபகிரகம் பார்க்கல, கேதுவை என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி துளாராசிக்காரர்கள். கேது என்ன சொல்றாருன்னா, என்னையெல்லாம் யாரும் கேட்க முடியாது, நான் தாயா உங்களை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கேது உட்கார்ந்து இவங்களுடைய லாபஸ்தானத்துல இவங்களுக்கு வர வேண்டிய லாபங்களை எல்லாம் கேது கெடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த ராசியை வந்து துளாராசியை வக்ர நிலையில் இருக்கிற குரு தொடர்பு கொள்ளும் போது இவங்களுக்கு பெரிய நன்மைகளும், தன்னுடைய துளாராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி பாவகத்தை குரு வக்ர நிலையில பார்ப்பது பெரிய யோகம்னு சொல்லக்கூடியதும், 9ஆம் இடத்துல வந்து அவர் வக்ரமாகி இருப்பதே பெரிய அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம். வீடு வாசல் தொழில் திருமணம், வயதிற்கு தகுந்த நல்ல பலன்கள், படிக்கிறவர்களுக்கு மேல் படிப்புக்கு வெளிநாடு யோகம், வெளி தேசங்களில் இருப்பவர்களுக்கு அங்கேயே
குடியுரிமை. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. நமக்கு வேலை தங்குமா தங்காதா, இங்கே இருக்க முடியுமா, இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெரிய தொலைதூர நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குழந்தைகளோட சேர்ந்து அங்கே போய் இருப்பாங்க, அங்கேயே குடியுரிமை வாங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க, குழந்தைகளை அங்கேயே படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருவோட இந்த அமைப்பு டிரான்சிட்டுங்கிறது கடகத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு வந்து அதுக்கப்புறம் கடகத்திலேயே வக்ரமாகி உச்சம் பெற்று வக்ரமாகி அப்புறம் மிதுனத்துல வந்து வக்ர நிலையில இருந்து அப்புறம் 2 மாசம் கழிச்சு இதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைம்ல துலாம் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கூடுமானவரை சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது குருவோட இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். சிறப்பு சார். இவர்களுக்கான பரிகாரம் சொல்லுங்க. நிச்சயமா துலாம் ராசினாலே நம்ம நினைப்போம் சுக்கிரனுடைய அம்சமா இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் தான் அந்த இடத்துக்கே வருவாங்க. அப்ப குரு வந்து ஒரு தெய்வீகம் அப்படின்னு சொல்றது. அந்த குருவுமே கூட கடகத்துல நீர் ராசியில வந்து உச்சமாகி நீர் ராசியிலே வக்ரம் பெற்று பின் மிதுனத்துல போய் புதனுடைய வீட்டுல மகாவிஷ்ணுனுடைய வீட்டுல குரு வந்து வக்ர நிலையில இருக்கிறார். அப்போ வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் தினசரி இவர்கள் படைப்பது நல்லது. நெய்வேத்தியம்னா சக்கரை பொங்கல் வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உலர் திராட்சை பொருட்கள், இதை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து முந்திரியோ பாதாமோ பிஸ்தாவோ ஏதோ ஒன்றை எடுத்து உங்கள் வீட்டு பூஜையில் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக அந்த குரு வக்ரமான காலங்களிலே படைத்து வழிபாடு செய்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர்றது, எறும்பு புற்றுக்கு இட்டு வருவது, நாட்டு சர்க்கரை கொடுத்து வருவது, இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகளை இந்த காலகட்டங்களில் தேடி கொடுக்கும். புதன் வீட்டில் குரு இருக்கிறார். குருவே வந்து ஒரு அறிவு பெட்டகம், ஆன்மீக பெட்டகம்னு சொல்றோம். புதன் வந்து புத்தகங்கள், எழுதுகோள் எல்லாத்துக்குமே புதன் தான். வாசிப்பு அப்படின்னு வந்தாலே புதன் தான். அப்ப இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல தெய்வத்தினுடைய அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால பாக்கியத்துல குரு உட்கார்றார். அப்ப புதனுடைய அந்த அம்சங்கிறது நிறைய ஸ்லோகங்கள், அது ஒரு பகவத்கீதையா இருக்கலாம், கந்த சஷ்டி கவசமா இருக்கலாம், கந்த குரு கவசமா இருக்கலாம், மயூர பந்தகமா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட ஒரு கோவில் ஸ்தலத்துல போய் அந்த சுவாமியினுடைய அந்த திருநாமங்களை சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லக்கூடிய புத்தகங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பது இந்த வக்ர காலங்களிலே துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். சிறப்பு சார். அதே மாதிரி ஒரு டவுட், இந்த புத்தகங்களை வந்து நம்ம மற்றவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம்? நிச்சயமா கொடுக்கலாம். அதுல நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, ஒரு சின்ன தொழில் பண்றவங்க, அந்த பின்னாடி கூட நீங்க வந்து அச்சிட கூட வேண்டியதில்லை. ஏதோ உங்க தொழில் பேர்ல ஒரு சீல் இருந்துச்சு அல்லது உங்க குழந்தைகளுடைய பேரை எழுதி அன்பளிப்புன்னு சொல்லி அதை அவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்க பூஜை அறையில இருந்து அதை அவர்கள் எடுத்து படிக்கும் போதோ கேட்கும் போதோ உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல பலன்கள் உங்களை சுத்தி நடக்கும் அப்படிங்கிறது இதனுடைய ஐதீகம். நிச்சயமா இதெல்லாம் வந்து காலமா இருந்த ஒரு விஷயம். இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல இதெல்லாம் மறந்து போயிருக்காங்க. மீண்டும் வந்து நீங்க அதை நினைவுபடுத்திருக்கீங்க பரிகாரம் மூலியமா. துலாம் ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.